கார்த்தி, வா மச்சான். என்ன வீட்ல மறுபடியும் பிரச்சனையோ? ஆமாடா, உக்காரு. உங்க அப்பா வந்துட்டாருன்னு சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா வந்துட்டாரு மீட் பண்ணணும்னாலே நீ சண்டையை கொண்டு தான் வந்திருப்ப. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இந்த வாட்டி என்ன பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வந்திருக்காரு? வீட்ல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குதா, எரிச்சலா வருது. அவருக்கு என்னதான் பிரச்சனையோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது வேற ஒன்றும் இல்லை, பணம் நிறைய இருக்கும்போது இப்படிதான் காமிப்பாங்க. ஆனா அவங்களாம் யோசிக்கிறதே இல்லை. வந்தது எல்லாம் ஒரு நாள் நம்ம கையை விட்ட போய் திருப்பியும் நடுத்தெருவில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு. சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் அவருக்கு? இப்போவே கம்பெனில வந்து ஜாயின் பண்ணு, ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு இருக்காரு. எது கல்யாணமா? இப்பதானே காலேஜே முடிச்சிருக்க. ஆமா, கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா வேலையும் வந்துடும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உங்க அப்பனுக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நானும் எப்போ மாதிரி முடியாதுன்னு சொன்னேன்னா அது அவருக்கு பொறுக்கல. எங்க அம்மாவை தங்கச்சியை எல்லாரையும் பிடிச்சி கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா தான் தெரியுமே, எது சொன்னாலும் ஊமை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் ஏன் திருப்பி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தினேஷ். அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. டேய், இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நான் சொன்னா நீ கேப்பியா? சொல்யூஷனா? என்ன மச்சான் சொல்லு. பேசாம உடனே ஒரு கம்பெனியில அப்ளை பண்ணி ஒரு வேலையை வாங்குறதுக்கான வழியை பாரு. இப்போ நீ உங்க அப்பா கிட்ட தைரியமா எதிர்த்து பேசிடலாம். உங்க அம்மா எதுக்காண்டி சைலண்டா இருக்காங்கன்னு தெரியுமா? ஒருவேளை எதையாவது பேச போய் 3 பேரையும் கழுத்தை பிடிச்சி உங்க அப்பா வெளியே தள்ளிட்டாருன்னா உங்க 2 பேரையும் கூட்டிட்டு உங்க அம்மா எங்க போவாங்க? பார்ட் டைம் வேலையெல்லாம் நீ எப்பவோ பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா அதை வச்சு ஒரு ஃபேமிலியை ஃபுல்லா ரன் பண்ணிட முடியாது. அதனால அந்த வீட்டுல இருக்கிற முக்காவாசி செலவுமே உங்க அப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு தலக்கணத்துலதான் உங்க அப்பா இப்படி ஆளிட்டு இருக்காங்க. இப்போ உங்க அம்மா எதுவும் வாயை திறந்து பேசி கீர்த்தியோட சேர்த்து எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா சின்ன பிள்ளை அவளை கூட்டிட்டு உங்க அம்மா எங்க போவாங்க? அதெல்லாம் யோசிச்சுதான் உங்க அம்மா சைலண்டாவே இருக்கு. இதுக்கு என்னடா ஒரு சொல்யூஷன்? நீ வேலைக்கு போனா உங்க அம்மா தைரியமா வாயை திறந்து பேசும். நீ அவங்க 2 பேரையும் பார்த்துப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை கீர்த்திக்கும் அம்மாக்கும் வரும். அதுக்கப்புறம் உங்க அப்பா கை ஓங்குறது அடிக்கிறது இதெல்லாம் பண்ணா தைரியமா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு உங்க அம்மா யோசிப்பாங்க. ஆனா இப்போதைக்கு உங்க அம்மாவாலையும் முடியாது, கீர்த்தியாலையும் முடியாது. நீயும் கோவப்பட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதனால அஃபெக்ட் ஆகுறது கீர்த்தியும் அம்மாவும் தான். அப்போ நான் வேலைக்கு போனா எல்லாம் சரியாயிடுமோ? கண்டிப்பா சரியாயிடும். நீ ஒரு வேலைக்கு போறத உங்க அப்பாவால தடுக்கவே முடியாது. இப்ப நீ சும்மா இருக்கும்போது இதை சொல்லி மிரட்டி மிரட்டி உங்க அப்பா உன்ன கம்பெனில வர வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீ ஸ்ருதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன், காலேஜ் முடிச்சு இவ்வளவு நாளாச்சு, ஏதாவது கம்பெனில அப்ளை பண்ணணும் உனக்கு தோணிச்சா? இல்ல, எங்க வேலை கிடைச்சாலும் நீ கிளம்புறதுக்கு வழியை பாரு. சென்னையோ கோயம்புத்தூரோ இல்ல பெங்களூரோ இல்ல அப்ரோடா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல, பேசாம கிளம்பி போயிரு. உன்னோட லவ் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு தானே? அவ உன்னை விட்டுட்டு போக மாட்டா, நீயும் அந்த மாதிரி பண்ண மாட்ட. அப்புறம் எதுக்கு அவளை யோசிக்கிற? அவளும் படிச்சுட்டு தான் இருக்கா, படிப்பெல்லாம் முடிச்சு காலேஜுக்கெல்லாம் போகட்டும். நீயும் எங்கேயாவது வேலை கிடைச்சதுன்னா போயிரு. நான் சொல்ற மாதிரி பண்ணா உன் கையில வேலையும் இருக்கும், சோனியை ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம், கீர்த்தியை அம்மாவையும் நல்லா பாத்துக்கிடலாம். இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறதே வேலை தான். தயவு செஞ்சு அது போகிறதுக்கு நீ வழியை பாரு. சரி மச்சான், நீ சொல்றது தான் கரெக்ட். நான் இப்படியே நடந்துட்டு இருக்கிறதுனால தான் எங்க அப்பா கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுலயும் எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, நீ ஊரு சுத்திட்டு இருக்கியா, யாரை பார்க்க வெளியே போன, இப்படி எல்லாம் கேக்குறாங்கடா. அவரு அப்பனாய் போயிட்டாரு. இல்லன்னா இந்நேரம் இந்த மாதிரி பேச்சுக்கு நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டி வந்திருக்குமா? ஆமா மச்சான், அப்படியே திருப்பி ஒரு அப்பெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, நீ சொன்ன மாதிரி அப்ப இப்படி கூடவே இருந்து இரிட்டேட் பண்றதுக்கு தோ எங்க அப்பா எங்க அம்மா விட்டு போன மாதிரி இவரு விட்டு போனா ரொம்ப சந்தோஷம். ஆமாடா, அப்படியாவது போய் தொலைஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தான், ஆனா பிரச்சனையே கிடையாது. என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. உங்க அப்பா அட்டை மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான், போகவும் மாட்டேங்கிறான். என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து இருந்தா சரி வராது. அதுக்குதான் சொன்னேன், ஒரு வேலையை வாங்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடு. சரிடா, நீ எதுவும் சாப்பிட்டியா? இல்லடா, வீட்லயே இருக்கல. அவரு பிரச்சனை பண்ணதோடய அம்மா கிட்டையும் கீர்த்திக்கிட்டையும் நீங்க சாப்பிட்டு படுத்துக்கோங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். கண்டிப்பா 2 பேரும் சாப்பிட்டுருக்கவும் மாட்டாங்க, தூங்கியிருக்கவும் மாட்டாங்க. இனி நான் திருப்பி வீட்டுக்கு போற வரைக்கும், அப்படி இல்லைன்னா நான் ஃபோன் பண்ற வரைக்கும் 2 பேரும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. சே, அவங்க 2 பேரையும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி வா, நம்ம ஏதாவது போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்டே பண்ணு, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. வேணாண்டா, உனக்கே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நான் வேறையா? எங்க அம்மா தானடா, அது ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும். நீ பாட்டுக்கு வா. வேணாம் மச்சான். பின்ன நைட் எல்லாம் இந்த ரோட்லயே இருக்க போறியா? இல்லடா, கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறமா போறேன். நீ எப்போ உன் வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு சண்டை நடக்கதான் செய்யும். அதனாலதான் சொல்லுங்க, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு என் கூட எங்க வீட்டுக்கு வா. நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கேன், ஆனா நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். எங்க சின்ன பொண்ணக்கா வீட்டுக்கா? ஆமாடா, எனக்கு வேற யாரு இருக்காவ? சரி, அப்பனா என்ன அப்படியே எங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீ கிளம்பு. தயவு செஞ்சு கீர்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீ அங்கதான் ஸ்டே பண்றேன்னு, இல்லைன்னா அவங்க நைட் எல்லாம் அழுதுட்டே இருப்பாங்க. சரிடா, நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பாவம் என் பையன், அவனுக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை. எங்கே இருக்கானோ, சாப்பிட்டானே இல்லையா, ஒன்றுமே தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்க போறேன்னே தெரியல. அவனுக்கு பிடிச்சது எதுவுமே அவர் பண்ண விட மாட்டார். ஆம்பளை பையன் எதுனாலும் அவனுக்கு பிடிச்சத எதுக்குனாலும் நின்று அவன் பண்ணுவான். ஆனால் கீர்த்தி, அவள் பிறந்து இவ்வளோ வருஷமா அவள் ஆசைப்பட்டு எதுவுமே வாயை திறந்து கேட்டதில்லை. கேட்டாலும் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும் அவளுக்கு.
எங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? நாங்கள் யாருக்கு எந்த கெடுதலுமே பண்ணலை, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? என்ன சின்ன பொண்ணு, முறுக்கு நல்லா இருக்கா? ஆமாத்த, உங்க கையில செஞ்ச முறுக்கு கேட்கவா வேணும், சூப்பரா இருக்கு. நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்குத. உங்களுக்கு நல்ல கை பக்குவம் உண்டு. அப்படியா மக்களே? எங்க அம்மையும் நல்ல சமையல் பண்ணுவா, அதுதான் எனக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கேன். ம் பாவம் அம்மா, நாளைக்கு உங்க கையிலேயே சமையல் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ பண்ணிட்டு இருக்கா. அது புரிஞ்சுக்காம எங்க அம்மையும் இருக்காவ. ஏத்தே, நீங்க அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சீங்களா, எம்மா அந்த டேஸ்ட் இன்னும் என் வாயில அப்படியே இருக்கு. அப்படியா? ஆமாத்தே, அதே மாதிரி போன வாட்டி வந்தப்போ நாட்டுக்கோழி குழம்பு பண்ணி தந்தீங்களா, ஏ அம்மா இந்த மட்டன் குழம்பை விட அது செம்மையா இருந்துச்சு. அப்படியா? நார்மலா எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் நான் வைப்பேன், அவ்வளவு ருசியாவா இருந்துச்சு. ஆமாத்தே, இன்னும் ருசியா இருந்துச்சு தெரியுமா. நீங்க வச்ச அந்த நாட்டுக்கோழி குழம்பு நைட்டு தூக்கத்திலேயே எந்திரிச்சு நான் கையை நக்கினேன்னா பாத்துக்கோங்களேன். ஏ அம்மா, இது என்னது? அப்படியா? அப்ப நாளைக்கு வச்சுட்டா போச்சு. தம்பி, நாளைக்கு நாட்டுக்கோழி எடுத்துட்டு வா, அம்மா வச்சு தரேன்னா. பிளான் சக்சஸ். எங்க அத்தை சொல்றது கேட்கலையோ? சரிம்மா, எடுத்துட்டு வரேன். யாரோ டோர் திறக்க சத்தம் கேட்டலாம். டோரை வந்து லாக் பண்ணாமையா வந்த? ஐயா ஆமாங்க, மறந்துட்டு சும்மா சாத்தி போட்டுட்டு தான் வந்தேன். எங்க யாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். பாக்காண்டாக்கா, நான் தான் வந்திருக்கேன். கார்த்தி, நீயா வந்திருக்க? வாடா. கார்த்தி, என்ன இந்த நேரத்துல? சரி வா வா, உள்ள வா. வா மக்களே, உள்ள வா கார்த்தி. வாரேக்கா. என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? அது வந்து அக்கா. சித்தப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரோ? ஆமாக்கா, வந்திருக்காரு. சரி நீ உள்ள போ, நான் வாரேன். சரிக்கா. என்னாச்சு? கார்த்தி நேரம் வந்து உள்ள போயிட்டா? ஆமா, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன், அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டானே, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லத்த, அது சும்மா தான் வந்தான். சின்ன பொண்ணு, என்னாச்சு? அவங்க அப்பா? ஆமாங்க, அதான் வந்திருக்கான். சரி, உள்ள கூட்டிட்டு போ. சாப்பிட்டுருக்க மாட்டான், சாப்பாடு தான் குடு, நான் என்ன வாரேன். சரிங்க. என்னல இது, நானும் கேட்டுட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா. அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் அடிக்கடி வருவான். எப்போ மாதிரி இந்த மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது இங்கே வந்து ஸ்டே பண்ணுவான். இது என்ன கூத்தா இருக்கு? அவ பார்த்தா உடம்பு சரியில்லை அதான் வந்திருக்கான்னு சொல்லுங்க, நீ என்னமோ வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு? அவன் வீட்ல எல்லாம் சண்டை போட்டுட்டு இங்க வந்து நிப்பானோ? ஏமா பாவமா, அந்த பையன் தப்பா நினைக்காதீங்க. பின்ன என்னல இது, 8 மணி 9 மணிக்கு ஆம்பாட்டுக்கு வந்தா உள்ள போறான். இது நல்லாவா இருக்கு? பாக்குறவங்க என்னதான் நினைப்பாவ, என்னதான் தம்பியா இருந்தாலும். நான் ஒரு பெரிய மனுஷி இதுல இருக்கேன், என்னன்னு கூட கேட்காம ஆம்பாட்டுக்கு உள்ள போறான், ஏதோ அவன் வீடு மாதிரி. இல்லம்மா, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அவங்க இங்கே வந்திருக்கான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்கவங்க வீட்டுல தான் இருக்கணும். இது என்ன பழக்கம், வீட்டை விட்டு வெளியே வர்றது? இல்லம்மா, அவங்க அப்பா ஒரு மாதிரி சும்மா ஏதாவது அவனை வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே அவன் மண்டையை கலத்தி விட்டுருவாங்க. முக்காலு அவர் வீட்டுல இருக்க மாட்டாரு. இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்காரு போல இருக்கு. அதான் வந்த உடனே அவர் ஏதாவது சண்டையை மூட்டி விட்டுருப்பாரு, அவன் பாட்டு கிளம்பி வந்திருப்பான். அப்பா அம்மானா அப்படிதான் இருக்கும், யாருனாலும் நம்ம நல்லதுக்காண்டி சொல்லதுதான். இது என்ன பழக்கம்? அப்பா எதுவும் சொன்னதோடு கிளம்பி அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அவன் பாட்டுக்கு வந்தான், கதவை திறந்து உள்ள வந்தா, அவன் பாட்டுக்கு உள்ள போறான். இது என்ன கூத்து? ஏம்மா பாவம்மா, நீ அவன்கிட்ட வச்சு எதுவும் சொல்லாத. அப்புறம் அவன் இங்கேயே நிக்க மாட்டேன், எங்கேயாவது வெளியே போயிருப்பான். வீட்டுல சண்டை போட்டதடி அவங்க அக்கா வீட்டுக்கு தானே வந்திருக்கான். இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊரை விட்டே வாடுவு பேக்கையும் தூக்கிட்டு அவன் ஒரே ஒரு நாளுமா கொஞ்சம் நிம்மதியா உறங்கலான்னு இங்கே வருவான். படுத்து எந்திரிச்சு அவன் காலையில திருப்பியே அங்கேதான் போவான். இதுக்கு அவன் வீட்டுல இருக்க வேண்டியதானே, ஒரு நாள் வந்து இங்க தூங்கி எந்திரிச்சு போதுக்கு. ஏன் அவன் செலவுக்கு எதுவும் தந்து வச்சிருக்கானா? அவன் பாட்டுக்கு வந்தான், சாப்பிடாம போறான், தூங்கா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல கணேஷ், பாத்துக்க. சரிம்மா, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். என்னன்னு கேட்டு அனுப்ப வழிய பாரு. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க நிக்கட்டுமே. அவன் எப்பவுமே இங்க வந்து போய் இருக்கிறது தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பாட்டுக்கு வருவான், நிப்பான், போவான். நம்ம வீட்ல இருந்து யாரா வந்தா சின்ன பொண்ணு போவான்னு சொல்லியிருக்காளாமா. அவங்க தம்பி தானே, அவன் ஒருத்தன் தான் அவன் வீட்டு சைட்ல இருந்து வருவான். அவங்க அம்மா கூட வரமாட்டாவா அவ்வளவா. இப்ப நான் சின்ன பொண்ணுகிட்ட ஏதாவது சொன்னான்னா மாதிரி அவ கோவப்படுவாமா, அதுக்குதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பையன் எதுக்கு வந்தான்னு கேட்டுட்டு அனுப்பிவிட வழிய பாரு. ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா அவன் வீட்டுல நடந்துச்சு, அவன் பாட்டுக்கு இங்க வந்திருக்கான். நீ நம்ம வீட்டுல இருக்கும்போது உங்க நமக்குள்ளேயும் சண்டையெல்லாம் வந்திருக்கு. அப்பாவும் உனக்கு நல்லதுக்காண்டி ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஏசுவாரு, எல்லாம் செய்வாரு. அப்பெல்லாம் நீ இப்படி வீட்டை விட்டா வெளியே போன? அன்னைக்கு அவரும் நானும் ஒரு விஷயம் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நீ படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்க. அவங்க அப்பாவும் அதை பத்தி தான் ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு, வேலைக்கு போ இல்லைன்னா ஏதாவது படி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவன் குறைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். இந்த காலத்து பிள்ளைங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லதுக்கு முன்னாடி மூக்கு மேலெல்லாம் கோவம் வருது. ஏம்மா, என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேம்மா. என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு அவனை எதுவும் சொல்லக்கூடாதுல. போய் என்னன்னு கேட்டு அவனை அனுப்பிவிடு. சரிம்மா. சே, அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க? என்ன கூத்தா இருக்குது? அவனுக்கும் தான் தங்கச்சி இருக்கு, என்னைக்காவது அவ வீட்டுல சண்டையை போட்டுட்டு இங்கே தான் வந்து நிக்கவா செய்கா?
அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம தனி கொடுத்தன வச்சா இவங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இங்க தங்கிட்டு இருக்காவ. என் பையனே இவங்களுக்கெல்லாம் செலவுக்கு போடுறதுக்கா வேலைக்கு போயிட்டு இருக்கா. இந்த விஷயத்த இப்படியே விட்டா சரி வராது. அப்பப்போ வந்து தங்கிட்டு போவான்லாம் சொல்லிட்டு இருக்கான். சின்ன பொண்ணை கூப்பிட்டு இதை பத்தி பேச வேண்டியதான்.